உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது 2 முறை காதலிச்சு பிரிஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு 3வதா ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா, நீங்க திரும்ப சேருவீங்களா? இல்ல ஆள விடுறா சாமின்னு ஓடுவீங்களா? இப்படி ஒரு கான்செப்ட்ல 2025ல ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் ஷுவர்லி டுமாரோ. இந்த கே டிராமாவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. IMDb ரேட்டிங் 7.3 அவுட் ஆஃப் 10க்கு. இந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி நீயோ தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் டிராமாவோட அப்டேட் அண்ட் ரிவ்யூ பார்க்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்கள் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. இதோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கியாங்டோவும் ஹீரோயின் சியோஜியோவும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணுவாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா பிரிஞ்சிருவாங்க. திரும்பவும் அகைன் லேட் 20sல லவ் பண்ணுவாங்க. ஆனா அப்பவும் பிரிஞ்சிருவாங்க. இந்த முறை இவரால் இதை ஏத்துக்க முடியல. இது இவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்புறம் ஹீரோயின் அவங்களோட குடும்பத்தோட கட்டாயத்தின் பேர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிருவாங்க. ஹீரோ அவரோட ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாரு. இப்போ இவர் ஒரு அஃபேரை பத்தின ஆர்டிக்கல் எழுதுவாரு. அவர் எழுதுனது வேற யாரை பத்தியும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். அவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதோட நம்ம ஹீரோயின் வந்து இங்கிலாந்து போறதா இருப்பாங்க. இங்கிலாந்து போறப்போ நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திடுவாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்த சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கம்பெனில வந்து நிலைமை சரியில்லை. இவ எப்படி இங்கிலாந்து போயிட்டானா இவளுக்கு சொத்துங்கிற பேர்ல ஒண்ணுமே தேராது. என்னோட ஹஸ்பண்ட் இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு மோசமான ஹெல்த் இஷ்யூ இருக்கு. என்னால் ரொம்ப நாளைக்கு அவளை காப்பாற்ற முடியாது. அவ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவளோட வாழ்க்கையில நடுத்தருவில் நிக்க வேண்டியதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு மனசுலாம் உருகி அவங்கள தடுத்து நிறுத்திடுவாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு இன்னும் ஹீரோயின் மேல அன்பு இருக்கும். அவர் தடுத்து நிறுத்துறங்கிற பேர்ல ஹீரோயினோட சூட் கேஸ் பிடிக்கிட்டு ஓடிடுவாரு. அது ஒரு பெரிய கூத்தாயிரும். அதுக்கப்புறம் உனக்கு இதான் வேலையா ஒருத்தரையும் ஓடி போறது, ஒழுங்கா அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்னோட ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நீ தான் காரணம், அதுக்கான அமௌண்ட்டை நீ தான் பே பண்ணணும், அதோட என்னோட வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் காலி பண்ணிட்டேன், அங்கே தங்க முடியாது, ஹோட்டலில் நான் தங்கணும், அதுக்கான பேமெண்ட் நீ பண்ணு, என்னோட வீட்டோட கோடை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. இவர் நம்மளால அவெல்லாம் செலவு பண்ண முடியாது, இந்தாம என் கோடை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கே போக மாட்டாரு. ஒரு ஹோட்டல் அது மாதிரி தங்க இவங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி இவங்களே காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும். அதே அடிக்ஷன் தான் ஹீரோட செகண்ட் பிரேக்கப் அப்போ அவரோட வாழ்க்கையை நாசமாக்குச்சு. அந்த அடிக்ஷன்ல இருந்து ஹீரோயினை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப பாடுபடுவாரு. ஹீரோயின் ஃபுல்லா நடந்துக்கிறதுக்கு காரணம் அவங்க குடும்பம் தான். முக்கியமா அவங்களோட அம்மா தான் ரொம்ப டாக்ஸிக்கான கேரக்டர். பிள்ளைகிட்ட கொஞ்சம் கூட பாசமா பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு விழுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஹீரோயினும் இந்த தடவையாவது ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களோட அக்கா புருஷன்ட்ட இருந்து அவங்களோட துணி கம்பெனியை காப்பாத்தினாங்களா இல்லையா, இதுதான் பேலன்ஸ் கதை. ஸ்டோரி என்னமோ சிம்பிள் தான், ஆனா எமோஷன்ஸ் தான் படு பயங்கரமா இருக்கும். ஹீரோயின் கூத்து பெருசா இருக்கும். இதுல ஃபன் எலிமெண்ட்ஸ் பத்தி இன்னும் சொல்லணும்னா, ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல அவங்களோட மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அப்படின்னா, நான் கார் வாங்கி தரேன் என் கூட டேட்டுக்கு வா, நான் உனக்கு வீடு வாங்கி தரேன் என் கூட டேட்டுக்கு வா, நான் உனக்கு லீஸ் அமௌண்ட் தரேன் என் கூட டேட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொபோசலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது எதையுமே ஏற்றுக்க மாட்டார். அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு லேடி கேரக்டர் இருப்பாங்க. அவங்க சரியான அராத்து. அவங்க மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோக்கு சீரீஸில் வரமாட்டாங்க, அங்கங்கே வருவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். இந்த சீரிஸோட மொத்த எபிசோட்ஸும் இப்போ அமேசான் பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பாய்.